ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்த பார்சலுங்க. எனக்கு வந்துட்டு இந்த டென்ஷனை வந்துட்டு சத்தியமாக வாயால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு அவ்வளோ வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஏன்னா $300 போட்டு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஓகே சொல்லணும், நம்ம மனசு வந்துட்டு ஓகே சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணணும், போடணும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் இந்த ஒரு பெரிய ப்ராசஸில் நம்ம ஆர்டர் போட்ட ஒரு பொருள் வந்துட்டு ஆன் டைமுக்கு வரல அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. லிட்ரலி அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பார்சல் வந்துட்டு ஜூன் 18 வர வேண்டியது, ஆனால் வரல. சரி, நானும் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு பார்த்தா இங்கே மார்டான் இலினாயில் தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு வரல. கிளியரன்ஸ் இன் ப்ராசஸ் அப்படியே வந்து இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா என்னோட டே டு டே ஒர்க்கில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. வருமா வராதா, ஏன் வரலை அப்படின்ற ரீசன் எனக்குள்ள அந்த கேள்வி வந்து இழந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் வந்து கேட்டதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இதை வந்து கலந்துருக்கு, ஆனால் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு வரவே இல்லை. எங்களுக்கு எங்கே கால் பண்ணாலும் ஒரு ரிப்ளையும் இல்லை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பார்சல் எங்கே ஆர்டர் போட்டேன்னு சொல்லிடுறேன். பில்லர்ஸ் ஆஃப் போத்தீஸ் அதில் தான் ஆர்டர் போட்டேன். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா $300 10 kgக்குள்ளே ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் எடுத்தேன். ஓகேவா? 10 இதுக்குள்ளார இப்போ 10 kg வரைக்கும் $300 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ அப்படி தான் இதை வந்து ஆர்டர் போட்டது. ஓகே, இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும். நான் ஆர்டர் போட்டதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் போட்டேன். இது வந்துட்டு எதுக்காக போட்டோம் அப்படின்னா, நான் அப்படி சும்மாலாம் அப்படி வந்துட்டு $300 போட்டு ஷாப்பிங் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. வீட்டில் ஒரு நல்ல விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஆர்டர் போட்டது. அந்த கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் கூட வந்துட்டு எதுக்காக இதை வாங்கினேன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு. நானும் எல்லா யூடியூப்பும் செக் பண்ணி பார்க்குறேங்க, எல்லா இதையும் பார்க்குறேன். நான் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இதுக்கான இது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணியிருக்கானே தெரியல. ஆனால் எங்கே இருந்துமே எந்த தகவலுமே வரல யாருக்கிட்டையுமே. இங்கே போய் ஃபெடாக்ஸ் ஆஃபீஸில் கேட்டால் இது ஃபெடாக்ஸ்க்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் இது யார்கிட்ட தான் கேட்குறது, என்னதான் கேட்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு லிட்ரலி ஒரு டைம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு காரில் வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டே போகிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் பேசுனீங்க, நான் வந்துட்டு உங்களை காரை விட்டு தள்ளி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருந்தா தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. நான் எனக்கு வந்துட்டு இப்போ நினச்சேன் அப்படின்னா இந்த பார்சலுக்கா அப்படின்னு தோணுது. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம ஒரு பொருள் ஒவ்வொன்றும் வாங்கும்போது பார்த்து இது நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வாங்குகிறோம். அதனால் அந்த மாதிரி ஒரு இது. ரெண்டாவது எனக்கு வந்துட்டு இது ஒரு விசேஷத்துக்குன்னு போடும்போது அது ஏன் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆகுது, ஒரு வேளை அந்த விசேஷம் நம்ம பண்ணக்கூடாதா, நம்ம அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஓவர் திங்கிங் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியும் நான் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான். பட் அது சில நேரத்தில் நம்மளால் வந்து முடியலை. இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. ஓகே, இதை வந்து ஒரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இல்லைனா இதை பேசுகிறதுக்கே ஒரு ஃபுல் ஸ்டோரி ஆயிடும். எவ்ரி டைம் பார்சல் பிரிக்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்சலுக்கு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வர வரைக்கும் அவ்வளோ வேண்டுதல், அவ்வளோ இது இருந்துச்சு. பேசாத நாளே இல்லை. இது வந்து 22 daysக்கு மேலே நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதில் இருக்கிறது என்னோடய எமோஷன்ஸும் கூட தான், வெறும் சாரீ ட்ரெஸ் மட்டும் கிடையாது. ஸோ அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓகே, ஓகேவா, வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு ஆர்டர் போட்டேன்னா வீட்டில் ஒரு விசேஷத்துக்காக ஆர்டர் போட்டேன் இல்லையா. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட், பசங்க இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு வேஷ்டி சட்டை குவாலிட்டி வைஸ் போத்தீஸ் எல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆர்டர் போடுறது போத்தீஸ் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியில் ரொம்ப நம்பிக்கையாக தான் போட்டேன். இது வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு போட்டது ஷர்ட்டு.
அவருக்கு நான் வந்து 2 saree எடுத்திருந்தேன், எது கட்டுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஒன்று இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 போட்டிருந்தேன். ஸோ அவரோட 2 ஷர்ட்டு, 2மே கரெக்ட் சைஸ் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 2ம் ஹஸ்பண்டுக்கு போட்டேன், இது வந்துட்டு பெரிய பையனுக்கு போட்டேன். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா சின்ன பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு வேஷ்டி ட்ரெஸ் போட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களுக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா $300 எனக்கு மட்டுமே போடலை, பூஜைக்கு கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் saree தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கான saree ஒரு 4-5 saree. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களும் 3 saree ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ $300 கொண்டு வரணும்ல, அதனால. ஸோ இப்போ அவங்களோட சாரியெல்லாம் நான் காட்டலை, இப்படி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்துட்டு ஆர்டர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ டென்ஷனு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு வெறுத்து போச்சு. இன்னைக்கு காலையில் என்னாச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் எழுந்திரிச்சேன். நீ எதை உண்மையாலுமே லைக் பண்ணுறியோ அது உன்னை தேடி வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வந்துச்சு. சரி ஓகே, நான் என்ன ரொம்ப ஆசைப்படுறது இப்போதைக்கு அந்த பார்சல் தான், அது வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் லிட்ரலி விநாயகரை பார்த்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன குறை பண்ண வச்சேன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா 5 நிமிஷத்துல எனக்கு ஒரு மெயில் வருது, ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே, வாட்சில் வந்தோடனே நான் வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். அந்த எல்லோ டிக்கில் இருந்துச்சு அந்த இது வந்துட்டு டிலே ஆனது வந்துட்டு, பார்த்தா ப்ளூவில் வந்துச்சு ஃபஸ்ட்டோட அந்த கோடு. அப்போ வந்துருமா எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. திரும்பி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வீட்டுக்கே பார்சல் வந்துருச்சு. அவ்வளோ எனக்கு சந்தோஷம். இதனால என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் தெரியுமா? எனக்கு தெரியும் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அது ஒரு கில்ட்டு. இன்னொன்று, என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஜூலை 3 கிளம்புனாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ளார இந்த பார்சல் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் ப்ளவுஸை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருப்பேன். பட் இதுக்கு வந்ததே வந்துட்டு ஜூலை 6 தான் வந்திருக்கு. சாரி, ஜூலை 3 அவங்க கிளம்புனாங்க, ஜூலை 6 தான் வந்திருக்கு. நான் இதுக்கு மேலே யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டு நான் இப்போ இனிமேல் தைக்கணும். பட் எனிவே வந்ததே எனக்கு சந்தோஷங்க, அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. சீரியஸ்லி என் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலண்டு போய் இருந்துச்சு பாஸ்ட் ஒரு 10 டேஸாக. ஏன்னா ஒருத்தருக்கும் ஹெல்ப் இல்லாமல் அந்த $300 போயிருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு இது வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே இல்லை. போத்தீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், வந்துடும் மேடம்னு சொன்னாங்க. கஸ்டமர் கேர்லாம் அவங்க நல்லா தான் டீல் பண்ணாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இங்கேருந்து 40 மினிட் ட்ரைவ் தான் நம்ம மாட்டேன் நெல்லினாய் வந்துட்டு. இவ்வளோ தூரம் அந்த பார்சல் ஏன் வரலை அந்த ஏன்ற கேள்விக்கு பதில் கிடைக்காம கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். பட் எனிவே வந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு ரிட்டன் கிஃப்ட் சாரி. இதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வந்து காட்டலை, ஏன்னா அது வந்துட்டு நான் நாளைக்கு அது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடல, அதனால் நான் ரொம்ப அதெல்லாம் காட்டல. ஓகே, நான் இப்போ எனக்கு ஆர்டர் போட்ட சாரீ மட்டும் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு அவங்களுக்காக ஆர்டர் போட்டது, இதை நான் வந்துட்டு காட்டலை. ஓகேவா, ஒரு சாரீ சொல்லியிருந்தாலும் இது வந்துட்டு அவங்களுக்காக ஆர்டர் போட்டது. இதில் ஒரு சாரீ எனக்கு தான், பர்த்டே கிஃப்ட் சாரீ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டது ரிட்டன் கிஃப்ட் வந்தது தான். நான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண கிஃப்ட் சாரீ மட்டும் காட்டுறேன். ஓகேவா, நான் பூஜைக்காக போட்டது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ தான். ஸோ பட்டு சாரீ தான். நான் இதை கட்டுற அன்னைக்கு நான் விரிச்சு காட்டுறேன். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கொஞ்சம் விலை அதிகமாக ஒரு சில்க் சாரீ வாங்கினது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, அதனால இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இன்னொரு சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ. ஸோ இதுதான் எனக்கு வாங்கினது. அதுக்கப்புறமா இன்னொரு சாரீ. ஸோ 3 சாரீ எனக்கு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தாங்க பார்சல் இருந்துச்சு. இந்த பெட்டிக்காக இவ்வளோ அலப்பற அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்துட்டு வார்த்தையில் சொல்ல முடியாது. அது வந்துட்டு வந்துடணும்ட்டு வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். எனிவே ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இதுமாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆளை தேடணும். பார்ப்போம் யார் வராங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஹோப் இதில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் பார்சல் வரல அப்படின்னா வந்துடும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்றதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ எடுத்தது. வேறு எந்த ரீசனும் இல்லை.
என்ன விசேஷம் என்னன்றதை நான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். எனிவே பார்சல் சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீங்க. யாருக்காவது டிலே ஆச்சு அப்படின்னா 40 மினிட்ஸ் டிரைவர் தானே இருக்குது அப்படின்ற ஒரு பதட்டம் தான் என்னை வந்துட்டு இத்தனை நாளாக போட்டு டவுன் பண்ணி புல் பண்ணி இழுத்தது. இது வந்துருச்சு அப்படின்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இதில் போத்தீஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் அவங்களையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப பேஷண்ட்டாக வந்துட்டு வந்துடும் மேடம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. $300 10 kgக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஃப்ரீ தான். கஸ்டம்ஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்க, கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் போட்டிருக்கேன், அதுக்கு வந்துட்டு சேம் இதே 300 இதுக்கு வந்துட்டு $72 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. இந்த இதுக்கு இன்னும் வரலை, வந்துச்சு அப்படின்னா வர ஃப்யூச்சரில் வர ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். என்னோட சாரீஸ் எல்லாம் வச்சு கட்டலன்னு கோச்சிக்காதீங்க, அதை வந்துட்டு நான் கட்டுற அன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அந்த விசேஷத்தை கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச்.